வணக்கங்க 30/8/24 மதியம் 2:30 விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி 10 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோமுங்க. பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க. வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறதுங்க 3 மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் பெருங்கூட்டு செவலை கிடாரி கண்ணுங்க. கழிப்பு சுழி இல்லைங்க, குறைப்பழுது இல்லைங்க, வயிறு தொங்கல் இல்லைங்க, தொப்புள் இறக்கம் இருக்குது, காம்புகள் நல்ல ஓர்ஸாக இருக்குங்க. நல்ல பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த பெருங்கூட்டு காங்கேயம் செவலை கிடாரி கண்ணுங்க. வயசு 3 மாதம், சுழி சுத்தம், கழிப்பு சுழி இல்லைங்க, குறைப்பழுது இல்லை, வயிறு தொங்கல் இல்லை, நல்ல முன்னங்கால் பின்னங்கால் நல்ல நெட்டு நீளம், சாட்ட வாராட்ட தெளிவான ஒரு கிடாரி கண்ணுங்க. நல்ல மாடாக சேருங்க. உங்களால் கலப்பின மாடு இருந்து ஒரு 2 மாதம் பால் ஊட்ட வச்சு வளர்த்திங்கனாலும் இன்னும் ஊக்கமாக வரும். இல்லைனாலும் தவிடு பிணைஞ்சி வச்சு வளர்த்திக்கலாமுங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஒரு நேரம் மட்டும் பால் விட்டுட்ருக்குறவங்க, இன்னொரு நேரம் பார்த்திங்கன்னா தவிடு பிணைஞ்சி வச்சிட்ருக்குறவங்க. ஒரு 3 நாள் அப்படி தான் வச்சிட்ருக்குறோம். கண் நல்ல புறவு ஏற்றத்தில் தெளிவான ஒரு செவல மாடுங்க. சுழி சுத்தமாக இருக்குது, கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லாமல் இருக்குது. நேரில் கூட பார்த்து வாங்கிக்கலாம், வீடியோ பார்த்துட்டும் தேர்வு பண்ணிக்கலாம். விற்பனை விலை 13,000 ரூபாய்ங்க. 3 மாதமான காங்கேயம் செவலை கிடாரி கண்ணுங்க. கண் பேர் சொல்கிற மாதிரி இருக்குங்க. அந்தளவுக்கு நல்ல நெட்டு நீளம், உடல் அமைப்பில் தெளிவான மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க. தாய்மாட்டோட ஃபோட்டோ வேணாலும் நம்ம அனுப்ப முடியுங்க. நேரில் வர்றவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் பதிவுக்கு மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு கூகுள் பே பண்ணுறது, நேரில் பார்க்குறதுக்கான விவரங்கள் எல்லாமே கேட்டு தெளிவுபடுத்திக்கலாமுங்க. ஒவ்வொரு பதிவும் நம்ம 2 நிமிடம் ஓடுற மாதிரியான பதிவு தான் நம்ம சொல்கிறோம். அந்த 2 நிமிஷத்தில் மாடு கண்ணை பற்றி முழுமையான விளக்கம் நீங்கள் கேட்டுட்டு முடிவெடுங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன தேவை இருக்குது, யார் உங்கள் வீட்டில் மாடுகள் கன்றுகளை பராமரிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் தெளிவாக முடிவு எடுத்துக்கலாமுங்க. வீடியோ பதிவில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு தஞ்சாவூர் குட்டை மாடுங்க. ஈத்து பார்த்திங்கன்னா 3வது ஈத்துங்க. சினை பார்த்திங்கன்னா 8 மாதம்ங்க. கறவைக்கு பார்த்திங்கன்னா கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. வேலைக்கு 1.5 லிட்டர் பாலுக்கு குறைவில்லாமல் கறக்குங்க. குட்டை இன காலைக்கு தான் இனச்சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க. எங்கே வேணாலும் நீங்கள் எப்படி வேணாலும் கை வச்சு நீவிக்கலாமுங்க. அந்த மாதிரியான மாடு. ஈத்து 3வது ஈத்து, சினை 8 மாதம், கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். பாலோட அளவீடு ஒரு நாளைக்கு 3 லிட்டர் பாலுங்க. காலையில் 1.5, சாயங்காலம் 1.5 லிட்டர் பால் கறக்குங்க. மாடு தஞ்சாவூர் பகுதியிலிருந்து தான் வாங்கிட்டு வரப்பட்டது. அங்கே காளைகள் மூலியமாக தான் இனச்சேர்க்கையும் பண்ணியிருக்குங்க. நல்ல பொறுமையான மாடு. யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், யார் வேணாலும் பால் கறந்துக்கலாம். மடிகால் சுத்தத்தில் இருக்குதுங்க. இதனுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 26,000 ரூபாய்ங்க. தஞ்சாவூர் குட்டை மாடு வேணும், சுழி சுத்தமான மாடாக இருக்கணும், செனைக்கு உத்தரவாதம் கொடுக்கணும், 4 காம்பில் பால் வரணும், பாலுக்கு நிற்கணும் அப்படின்னா கண்டிப்பாக தேர்வு பண்ணலாமுங்க. பொறுமையான மாடுங்க. உயரம் பார்த்திங்கன்னா 4 அடி உயரம் இருக்குங்க. குணத்தில் ரொம்ப சாதுவங்க. தவிடு தண்ணி அருமையாக குடிச்சிக்குதுங்க. மேய்ச்சலும் நல்லா மேயுது. மாடு ரொம்ப பொறுமையான மாடுங்க. முதல் முறை வாங்குறவங்க, குழந்தைகளுக்கு குட்டை மாட்டு பால் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை தேர்வு பண்ணலாம். நேரில் வரவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. வீடியோ பார்க்குறவங்க பதிவுக்கு மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு அட்வான்ஸ் பண்ணிக்கலாம். கயிறு மாற்றிட்டோங்க, குடல் புழு நீக்கம் நம்ம செஞ்சிட்டோம். ஜாயிண்ட் வாடகையில் பாதுகாப்பாக ஏற்றி கொண்டு உங்கள் வீட்டில் இறக்குற வரைக்கும் நம்ம பொறுப்புங்க. 100 கிலோமீட்டருக்கு மேற்பட்ட அனைத்து ஊர்களுக்கும் மாவட்டங்களுக்கும் நம்ம ஜாயிண்ட் வாடகையில் மாடுகள் கன்றுகளை அனுப்பி கொடுக்குறோமுங்க. ஜாயிண்ட் வாடகைங்கிறது உங்கள் ஊருக்கும் எங்கள் ஊருக்கும் தோராயமாக 200 கிலோமீட்டர் வருது அப்படின்னா அப் அண்ட் டவுன் 400 வந்துடுங்க. மொத்த வாடகையும் கிலோமீட்டருக்கு 14 ரூபாய்ன்னு போடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப வாடகை அதிகமாகிடும். நம்ம ஒரு சிங்கிளுக்கு மட்டும் 200 கிலோமீட்டருக்கு 14 ரூபாய்ன்னு போட்டால் 2,800. வர்ற வழியில் வழி செலவு டோல்கேட் ஏதாவது இருந்தால் கூடுதலாக வரும். அதுலேயும் ஏதாவது குறைஞ்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் நம்ம பண்ணி கொடுக்குறோமுங்க. ஜாயிண்ட் வாடகை அமைகிறதுக்கு 2 நாள்லேருந்து 5 நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை நம்ம ஏற்றுக்கிட்டு பாதுகாப்பாக கொண்டாந்து அட்வான்ஸ் மட்டுமே வாங்கிட்டு உங்கள் வீட்டில் இறக்குற வரைக்கும் நம்ம பொறுப்பேற்றுக்கிறோங்க. நல்ல மாடுங்க. 3வது ஈத்து, 8 மாத செனை, கால் அணைக்க வேண்டாம். விற்பனை விலை 26,000 ரூபாய்ங்க. மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாமல் இருக்குங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க தலையீத்துங்க. 4 பல்லு காங்கேயம் மாட்டுக்கு ரெட் சிந்தி போட்டு பிறந்த ஒரு கிடாரிங்க. கண் பார்த்திங்கன்னா செவலை கண்ணு கிடாரி கண்ணுங்க. கண்ணுக்கு 2 மாதம் வயசாகுதுங்க. செவலை கண்ணு கிடாரி கண்ணு. மாடு காங்கேயம் மாட்டுக்கு ரெட் சிந்தி போட்டு பிறந்த மாடு. 4 பல்லுங்க. தலையீத்துங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. பாலோட அளவீடு பார்த்திங்கன்னா கண்ணு கிடாரி கன்றுங்கிறதுனால மாட்டினுடைய உரிமையாளர் காலையில் 1.5, சாயங்காலம் 1.5, 3 லிட்டர் பால் கறந்துக்கிட்டு கண்ணுக்கு 1 லிட்டர் பால் விட்டுட்டு இருந்திருக்காங்க.
குணத்தில் தங்கமான மாடுங்க. இன்றைக்கி தான் வண்டியில் வந்தது, அங்கேயே வாங்கின இடத்துலையே நம்ம கறந்துட்டதுனால இங்கே வந்து சும்மா கண்ணு ஊட்டுற மாதிரி தான் வீடியோ எடுத்துருக்குறோங்க. நல்ல பெருவிட்டான மாடுங்க, 4 பல்லுங்க, கண்ணுக்கு 60 நாள் ஆச்சு. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். காலையில் 1.5 லிட்டர், சாயங்காலம் 1.5 லிட்டர் பால் வருங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 42,000 ரூபாய்ங்க. லோ பட்ஜெட்டில் மாடு வேணும், கிடாரி கண்ணோட வேணும், கால் அணைக்காத மாடாக இருக்கணும், ஆண்கள் பெண்கள் பிடிக்கணும், சுழி சுத்தத்தில் வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாமுங்க. நல்ல பெருவிட்டான மாடுங்க. கண்ணும் பார்த்திங்கன்னா அருமையான கண்ணு, செவலை கண்ணு, கிடாரி கண்ணுங்க. மாடு அடுத்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தாலி வச்சோம்னா நேரம் ஒரு 3 லிட்டர் பாலுக்கு வந்து சேர்ந்துருங்க. காம்பு ரொம்ப பூங்காம்புங்க. கறவைக்கு ரொம்ப ஒழுக்கமான மாடுங்க. ஏன்னா கறவைக்கு ரொம்ப ஒழுக்கமாக இருக்கிறனால தான் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்கிறோம். நல்லா கறக்கும். மாட்டுக்கு மாடு கண்ணை வளர்த்திக்கலாமுங்க. கண்ணு பால் வற்றும்போது குறைஞ்சபட்சம் 5,000, அதிகபட்சம் ஒரு 20,000 ரூபாய்க்கு விற்கும். மாடு பார்த்திங்கன்னா சனையே இல்லைனாலும் எந்த இடத்துலையும் 30,000 ரூபாய்க்கு விற்குங்க. அந்தளவுக்கு நல்ல பெருவெட்டில் இருக்குது. கன்று மாடு இரண்டும் சேர்த்து விற்பனை விலை 42,000 ரூபாய். காலையில் 1.5, சாயங்காலம் 1.5 கறக்குதுங்க. கால் அணைக்க வேண்டாம். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே பிடிச்சி 2 பேருமே பால் கறந்துக்கலாமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா 3வது ஈத்து கறம்பை மாடுங்க. மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரெட்டநாடி உடம்புல வெயிட்டு கணத்தில் நல்ல மாடுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. பாலோட அளவீடு காலையில் 3.5, சாயங்காலம் 3, ஒரு 6.5 லிட்டர் பால் கறக்கக்கூடிய ஒரு காங்கேயம் மாடுங்க. காங்கேயத்தில் மயிலை, செவலை, காரி, காராம்பசு, குரா அப்படிங்கிறது 5 நிற வேறுபாடுகள்ங்க. மயிலையில் வந்து பார்த்திங்கன்னா மயிலை, பால் மயிலை, கறம்பை இந்த மாதிரி 3 நிறத்தை பிரிப்பாங்க. அதில் இது வந்து பார்த்திங்கன்னா கறம்பைன்னு சொல்லலாம். இல்லை கறம்பை செவலைக்கும் செம்பூத்துக்கும் சேர்ந்த 2 இரு நிறமாகவும் சொல்லலாமுங்க. ஈத்து 3வது ஈத்துங்க. மாடு பொள்ளாச்சியில் இருந்தது. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். காலையில் 3.5, சாயங்காலம் 3 கறக்கும். மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. இன்னும் 10 நாளில் கன்று போட்டுரும். நல்ல பெருவிட்டான மாடுங்க. அதே மாதிரி உடம்புல வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டு கணத்தில் ரெட்டநாடி உடம்புங்க. ஏன்னா நல்லா இருந்த இடத்துல நல்லா பராமரிச்சுருந்துருக்குறாங்க. அதே மாதிரி எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 62,000 ரூபாய்ங்க. பால் தேவை இருக்குது. குழந்தைகளுக்கு காங்கை மாட்டு பால் கொடுக்கணும். கால் அணைக்காத மாடாக இருக்கணும். ஒரு நாளைக்கு எங்கள் குடும்ப தேவைக்கு காங்கை மாட்டு பாலே 6 லிட்டர் பாலுக்கு குறைவில்லாமல் தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செய்யலாமுங்க. 10 நாளில் கன்று போட்டுரும். காங்கைங்கன்று போடும். 4 காம்பில் பால் வரும். பாலுக்கு நிற்கும். சுழி சுத்தமாக இருக்குது. பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. தொட்டு நீவுறதுக்கு அருமையான மாடுங்க. ரொம்ப பொறுமைங்க. யார் வேணாலும் பிடிச்சி யார் வேணாலும் கறக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப பொறுமையான மாடு. வெயிட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெயிட்டான மாடுங்க. டாடா ஏஸில் இந்த மாடு இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மாடு தான் ஏற்ற முடியுங்க. அந்தளவுக்கு வெயிட்டு கணத்தில் இருக்குது. மாடு சனையே இல்லைனாலும் சந்தை மதிப்பாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 45,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாய்க்கு விற்குங்க. சனையே இல்லாமல் வெறும் மாடாக இதே வெயிட்டில் இருந்ததுன்னா அந்தளவுக்கு விற்கும். பின்னாடி தோகை மடி பார்த்திங்கனாலே தெரிஞ்சுக்கலாம் இந்தளவுக்கு மடி தொகை இருக்குதுன்ட்டு. நல்லா கறக்கூடிய மாடுங்க. காங்கேயத்தில் பால் வர்க்கமான ஒரு சினை மாடுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்து மயிலை மாடுங்க. 9 மாதம் சினைங்க. போன ஈத்து நம்ம கொடுத்த மாடு தான். கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். பல்லு கடை முளைப்பு. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குது. பாலோட அளவீடு காலையில் 2 to 2.5 லிட்டர் வரைக்கும் கறக்குங்க. சாயங்காலம் 2 லிட்டர் கறக்கும். இன்னும் 10 நாளில் கன்று ஈனிருங்க. இப்போ நம்மகிட்ட வந்து 1 வாரம் ஆச்சுங்க. நல்லா மடி விட ஆரம்பிச்சிருச்சு. வர அன்னைக்கு மடி இல்லாமல் இருந்தது. இன்றைக்கி நல்லா மடி விட ஆரம்பிச்சிருச்சுங்க. அதிகபட்சம் இன்னும் 10 நாளில் கன்று போட்டுருங்க. 3வது ஈத்து மயிலை மாடு. 9 மாதம் சினை. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. பல்லு கடை முளைப்பு. காலையில் 2.15 to 2.5 வரைக்கும் கூட அதிகபட்சம் பீச்சலாம். சாயங்காலம் 2 குடிவாளுக்கு குறைவில்லாமல் கறக்கும். சுழி சுத்தமாக இருக்குதுங்க. காங்கைங்கன்று போடுங்க. 4 காம்பில் பால் வரும். பாலுக்கு நிற்கும். கால் அணைக்க வேண்டியதில்லை. பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. நல்ல குணமான மாடுங்க. ஏன்னா போனீத்து நமக்கு கொடுத்தது உடல்பேட்டில் இருந்தது. தெளிவாக ஒரு ஈத்து கறந்த மாடுங்க. அவங்களால பார்க்க முடியல அப்படிங்கிறனால தான் மாட்டை கொடுத்துருக்காங்க. தாலி தண்ணி எவ்வளோ வச்சிங்கனாலும் குடிக்குங்க. ஏன்னா நம்ம கொடுக்கும்போது விட மாடு நல்லா வெயிட்டு கணத்தில் தெளிவாக இருக்குது. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 43,000 ரூபாய்ங்க. நல்ல மாடுங்க. நல்ல குணம். காம்பு பூங்காம்பாக இருக்கும். குணத்துலேயும் அந்த மாதிரி இருக்கும். பாலை கறந்துட்டு நீங்கள் விற்பனை செஞ்சிங்கனாலும் கண்ணுக்குட்டி குறைஞ்சபட்சம் 10,000, மாடு குறைஞ்சபட்சம் 30,000 ரூபாய்க்கு விற்குங்க. எந்த இடத்துலையும் நம்ம வந்து பெரிய நஷ்டங்கிறது இன்றைக்கி நம்ம போடுற விலையில் வராதுங்க. அந்த மாதிரியான மாடுகளை மட்டும்தான் நம்ம பெரும்பாலும் தேர்வு பண்ணி விற்பனை செய்கிறோங்க.
ஏன்னா வாங்குறாங்க, ஒரு 6 மாதம் கறக்குறாங்க, திருப்பி விற்றா என்ன ஆகும் அப்படின்னு நிறைய கேட்குறாங்க. அதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு பதிவுலையுமே ஒவ்வொரு மாட்டை பற்றியும் தெளிவாக சொல்கிறோம். இளைக்காமல் பார்த்துக்கணும். சந்தை மதிப்பு என்னங்கிறத நம்ம வந்து ஓரளவுக்கு கணிச்சு சொல்லிடுறோம். அதிலேருந்து ஒரு 3000 to 5000 முன்ன பின்ன விற்குங்க. நம்ம இந்த மாடு சனையே இல்லைன்னாலும் பால் வற்றும்போது 30,000 விற்கும் அப்படின்னோம்னா, நீங்கள் நல்லா பராமரிச்சிருந்தீங்கன்னா இன்னும் இதோட கொஞ்சம் மாடு வெயிட்டாக இருந்ததுன்னா 35க்கு விற்கலாம். இல்லை மாட்டை ரொம்ப இலக்கி விட்டிங்கன்னா 25க்கும் போகலாமுங்க. ஆவரேஜாக 30 விற்கும். அது நம்ம பண்ணுற பராமரிப்பில் தான் இருக்குதுங்க. வீடியோ பதிவு பாருங்கள், விளக்கத்தை கேளுங்க. உங்களுக்கு திருப்தியாக இருந்ததுன்னா நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுங்கள். ஜாயிண்ட் வாடகையில் கொண்டாந்து இறக்கி விட்டுறோம். நம்ம சொல்கிற உத்தரவாதங்கள் எல்லாமே உண்டுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்து கிர் மாடுங்க. கிர் காலைக்கு இப்போ தான் இனச்சேர்க்கை பண்ணி ஒரு 20 நாள் தான் ஆகுதுங்க. கண்ணுக்குட்டியோடு இருந்ததுங்க. கண்ணுக்குட்டியை வந்து பார்த்திங்கன்னா அவங்களே பண்ணையில் வச்சுக்கிட்டாங்க. அதனால் வந்து மாடு மட்டும்தான் நம்மகிட்ட வந்திருக்குதுங்க. கறவைக்கு வந்து காலை அணைக்கணுங்க. 10 லிட்டர் பால் தெளிவாக கறக்குங்க. மாடு நேற்றைய பதிவில் ஒரு 5 மாதம் சென மாடு போட்டிருந்தோம். அதோட எடுத்து வரப்பட்ட மாடு தானுங்க. கிர் கிடாரிக்கான விலையில் ஒரு கிர் மாடு வேணும்னா இதை தேர்வு பண்ணலாம். விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 29,000 ரூபாய்ங்க. ஈத்து 3வது ஈத்து காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணி கிர் காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணி 20 நாள் ஆகுது. கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும். பாலோட அளவீடு 5+5 ஒரு 10 லிட்டர் வரைக்கும் கறக்குங்க. நல்லா சப்ளை பண்ணிங்கன்னா கடந்த 1 மாதமாக பராமரிப்புக்கு ஆள் இல்லாதனால மாடு வாடி போச்சு. விற்பனை விலை 29,000 ரூபாய்ங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்து மயிலை மாடுங்க. பெருங்கூட்டு மயிலை மாடுங்க. 9 மாதம் சினைங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. பாலோட அளவீடு 2.5 வரைக்கும் கறக்குங்க. இன்னும் வந்து ஒரு வாரத்தில் கன்று போட்டுரும். மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. ஈத்து 3வது ஈத்து சினை 9 மாதம். கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். உருவத்தில் நல்ல பெருங்கூட்டு மாடு. மடிக்கூச்சம் இல்லை, உடல் கூச்சம் இல்லை. எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாமுங்க. மாடு குணத்தில் அந்த மாதிரியான சாதுவான மாடு. தவிடு தண்ணி அப்படி தாங்க. இப்போ நம்மகிட்ட வந்து 5 நாள் ஆச்சு. தவிடு தண்ணி குடிக்கிறதில்ல, அருமையாக குடிச்சிக்குதுங்க. குடல் புழு நீக்கவும் நம்ம பண்ணிட்டோமுங்க. மடி நல்லா வந்த அன்னைக்கு மடி கம்மியாக இருந்து இன்றைக்கி நல்லா மடி விட ஆரம்பிச்சிருச்சுங்க. வால் அப்படின்னு நிலங்கூட்டுற மாதிரி இருக்கும். இதுவும் நல்ல ரெட்டநாடி உடம்புல இருக்கக்கூடிய மாடு. விற்பனை விலை 55,000 ரூபாய்ங்க. நம்ம பெரும்பாலும் காலணைக்காத காங்கை மாடுகளை தான் தேர்வு பண்ணுறோமுங்க. ஈத்து 3ஆம் ஈத்து சினை 9 மாதம். கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். மடிக்கூச்சம் இல்லை, உடல் கூச்சம் இல்லை. எங்கே வேணாலும் தொட்டு நீவிக்கலாம். 2.5 வரைக்கும் பால் கறவை கறக்குங்க. அந்தளவுக்கு மாடு உருவத்துலேயும் இருக்குதுங்க. நல்ல பைகால் சுத்தத்துலேயும் இருக்குது. 4 காம்பு அள்ளி வச்ச மாதிரி காம்பு இடைவெளியோடு தெளிவாக இருக்குது. விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 55,000 ரூபாய்ங்க. நேரில் வர்றவங்க வந்து மாட்டை பல்லு குணம் எல்லாம் செக் பண்ணி பார்த்தே நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு போகலாமுங்க. உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வாங்குகிற மாடு பாதுகாப்பாக வந்ததுக்கப்புறம் மீதி தொகையும் வண்டி வாடகையும் கொடுத்தால் போதுமானதுங்க. யார் வேணாலும் தொட்டு நீவலாமுங்க. ஏன்னா புது இடம் புது கட்டுத்தரை அப்படிங்கிற பதட்டம், கட்டுத்தரை சுற்றுறது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. குணம்னா அவ்வளோ ஒரு பொறுமையான ஒரு மாடுங்க. மடிகால் சுத்தத்தை வந்து நீவி பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க வந்து நீவி காட்டணும், நீவி பார்க்கணும்னு. நீவி பார்க்குறதுக்கு யார் நீவினாலும் மாடு நிற்குங்க. அதனால தான் நம்ம வந்து 2 பேர்த்த வச்சு நீவுற மாதிரி போட்டிருக்குறோமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 2 பல்லு லம்பாடி மாடுங்க. கண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 நாள் ஆச்சுங்க. 1.5 மாதமான கிடாரி கண்ணுங்க. கண்ணும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிள்ளை கண்ணு கிடாரி கண்ணாக வருங்க. நேரம் 1 லிட்டர் பால், இளம்பொருள், பாய்ச்சல் இல்லை. பெண்கள் பிடிச்சிக்கலாம், பெண்கள் பால் கறந்துக்கலாம்.
பால் வந்து பார்த்திங்கன்னா எரும்பாலுக்கு ஈக்குவலாக இருக்குங்க. அந்தளவுக்கு பால் வந்து அவ்வளோ டைட்டான பால். 2 பல்லு தானுங்க. ஆனால் குணத்தில் அவ்வளோ ஒரு சாதுவான மாடுங்க. ஏன்னா லம்பாடி மாடுகள் வந்து சில மாடுகள்லாம் ரொம்ப குறும்பண்ணும், பாய்ச்சல் இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். குணத்தை மட்டுமே செக் பண்ணி ரொம்ப தெளிவாக பார்த்து தான் வாங்கியிருக்குங்க. இப்போ வந்தே நம்மகிட்ட 3 நாள் ஆச்சுங்க. 3 நாள் 6 வேளை கறந்து பார்த்து தான் இது பதிவாகவே இன்றைக்கி போடுறோங்க. 4வது நாள் தான் பதிவாகவே போடுறோம். 2 பல்ல இருக்குது. 1.5 மாதமான பிள்ளை கிடாரி கண்ணோடு இருக்குது. கறவைக்கு கால் அணைக்காமல் கறந்துக்கலாம். நேரம் 1 லிட்டர் பாலுங்க. தெளிவாக கறந்துக்க முடியும். கால் அணைக்காமல் கறந்துக்கலாம். பெண்கள் ஸ்டூல் போட்டு உட்காந்தே கறந்துக்கலாமுங்க. உதைக்கணுங்கிறதோ மற்றபடி வந்து குறும்போ அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. ரொம்ப சாதுவான மாடுங்க. லோ பட்ஜெட்டில் வீட்டு தேவை பாலுக்கு கிடாரி கண்ணோட சந்தை மதிப்பிலேயே ஒரு மாடு வேணும்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 29,000 ரூபாய்ங்க. பாலை கறந்துட்டு விற்றிங்கனாலும் கண்ணுக்குட்டி வந்து குறைஞ்சபட்சம் 10,000, அதிகபட்சம் ஒரு 14,000 ரூபாய்க்கு விற்கும். மாடு சந்தையில் ஒன்றே விற்றிங்கன்னா கூட 5,000 ரூபாயிலிருந்து 20,000 ரூபாய்க்கு விற்குங்க. வீட்டுக்கு ஒவ்வொரு லிட்டர் பால் நம்ம கறந்துக்கிறோம். என்ன தீனி போடுறோமோ அதுக்கான பால் அவ்வளோ டைட்டுங்க. நல்ல குணமான மாடு. மாடு வந்து இருந்த இடத்துல கொஞ்சம் இழப்பு கொடுமைங்க. நல்லா பராமரிப்பு இல்லை. ஆனால் நம்மகிட்டலாம் இந்த மாடு ஒரு 3 மாதம் இருந்ததுனால உருவம் தெரியாத அளவுக்கு நம்ம மாற்றிடுவோம். இளம்பொருள் தானுங்க. கண்ணு அருமையான கண்ணு, கிடாரி கண்ணு. பாலும் ஒவ்வொரு லிட்டர் தெளிவாக கறந்துக்கலாம். விற்பனை விலை 29,000 ரூபாய்ங்க. ஈரோடு மாவட்டம், சிவகிரியில் இருக்குதுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு குட்டை மாடுங்க. கண்ணு வந்து பார்த்திங்கன்னா காலக்கண்ணுங்க. கண்ணுக்கு வந்து வயசு வந்து பார்த்திங்கன்னா 2 மாதம் ஆச்சுங்க. ஈத்து 2ஆம் ஈத்து, பல்லு கடைமுளைப்பு, கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். கண்ணுக்கு 2 மாதம் ஆகுது. புங்கனூர் சினையூசியின் மூலமாக பிறந்த ஒரு குட்டை மாடுங்க. மாட்டினுடைய உயரம் வந்து பார்த்திங்கன்னா 3 அடி உயரம் இருக்குதுங்க. இன்னும் நிறைய பேர் உயரம் கேட்குறாங்க. நல்ல குணமான மாடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 3 லிட்டர் பால் கறந்துக்கலாம். காலையில் 1.5, சாயங்காலம் 1.5 கறந்துக்கலாம். கால் அணைக்காமல் கறந்துக்கலாம். மாடு கண்ணு 2ம் சுழி சுத்தமாக இருக்குது. ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற விதத்தில் இருக்குதுங்க. குட்டை மாடு, அது பொங்கனூர் ஊசி போட்டு பிறந்த மாடு. கால் அணைக்காமல் பூங்காம்பில் வீட்டு தேவை பாலை பூர்த்தி பண்ணுற மாதிரி, பெண்களே கறந்துக்கிற மாதிரி குணவனத்தில் வேணும். இளம் பொருளாக வேணும். கால் அணைக்காத மாடாக வேணும். ஒரு நாளைக்கு 1.5 ஒரு 3 லிட்டர் பாலோடு வேணும் அப்படின்னா தாராளமாக இந்த மாட்டை வந்து நீங்கள் கறந்து பார்த்தே வாங்கிக்கலாமுங்க. ஏன்னா இப்போ மாடு வந்து நம்மகிட்ட 3 நாள் ஆச்சுங்க. 3 நாள் நம்ம வீட்டு தேவைக்காக கறந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். எந்த தொந்தரவும் இல்லைங்க. கறவைக்கும் குணத்துக்கும் அவ்வளோ ஒரு அருமையான மாடு. நேரில் வர்றவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. வீடியோ பார்க்குறவங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்.
பெண்கள் ஸ்டூல் போட்டு உட்காந்து கறக்கிறதுக்கு ஏற்ற தெளிவான ஒரு மாடுங்க. குட்டை மாடு, உயரம் 3 அடியில் இருக்குதுங்க. கண்ணு 2 மாதம் ஆச்சுங்க. காலை கண்ணுங்க. மற்ற தகவலுக்கு பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு கேட்டுக்கலாமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 4வது ஈத்து மயிலம் மாடுங்க. 2 நாள் ஆன மயிலை கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க.
கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. இன்னும் சீம்பால் தான் இருக்குதுங்க. மாடு நல்ல எலும்பு கணத்தில் தெளிவாக நல்ல புறவேத்தமான மாடுங்க. கன்று வந்து கிடாரி கன்று, மயில கன்றுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. மாடு கன்று ரெண்டுமே சுழி சுத்தமாக இருக்குதுங்க. காங்கை மாட்டில் கிடாரி கன்று மாடாகவே நம்ம விற்பனைக்கு கொண்டு வர முடியறது இல்லைங்க. ஏன்னா மாடுகள் வந்து எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. அது இல்லாமல் கால் அணைக்காத மாடாக, பெண்கள் பிடிச்சி பெண்கள் கறக்கிற மாடாக, பாலும் நேரம் 2 லிட்டர் இருக்கிற மாதிரி விலையிலையும் நமக்கு கிடைக்கிற மாதிரி மாடுகள் வந்து நமக்கு விற்பனைக்கு கொண்டு வர முடியறதில்ல. அவ்வப்போது அங்கங்கே நம்ம செக் பண்ணி 1க்கு 2 தடவை கறந்து பார்த்து தெளிவுபடுத்தி தான் நம்ம விற்பனைக்கே கொண்டு வர்றோமுங்க. ஈத்து 4வது ஈத்துங்க. கன்று கிடாரி கன்று. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். இன்னும் சீம்பாலே மாறலைங்க. காம்பு பூங்காம்பு. பெண்கள் ஸ்டூல் போட்டு உட்காந்து கறந்துக்கலாம். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 45,000 ரூபாய்ங்க. கிடாரி கண்ணோட மாடு, கால் அணைக்காத மாடு, நேரம் 2 லிட்டர் பாலில் ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிற தரத்தில் வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கலாம். வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாமுங்க. மாடு வந்து கழுவில் அப்படி இருக்கிறனால தான் பார்த்தா உடம்பு பூரா சுத்த அழுக்காக இருக்குதுங்க. ஏன்னா கன்று போட்ட மாட்டை நம்ம பின்னாடி அரை மட்டும்தான் கழுவி விடுவோம். உடம்பு வந்து ஒரு 2 நாளைக்கு கழுவ மாட்டோம். ஏன்னா இடம் மாறுதல் ஏற்படுது. போட்டு நம்ம கழுவுனோம்னா சில மாடுகளுக்கு காய்ச்சல் வந்துடும். அதனால் ஒரு 3 நாள் நல்லவாள் ஆனதுக்கப்புறம் நாம் தெளிவாக கழுவி விட்டுருவோமுங்க. கன்று அருமையான கன்று, கிடாரி கன்று. கால் அணைக்காமல் கறந்துக்கலாம். நேரம் 2 லிட்டர் பால் வருங்க. இப்போ சீம்பாலாக இருக்கிறனால நம்ம வந்து ஒரு 1.5 லிட்டர் கறக்கிற மாதிரி தான் வீடியோ போட்டிருப்போம். ஆனால் தெளிவாக 2 லிட்டர் கறக்குங்க. நல்ல மடி செட்டுங்க, நல்ல நரம்பு தார, நல்ல பொறுமையான குணம். கன்று அருமையான கன்று, கிடாரி கன்று. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 45,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கிக்கலாமுங்க. நன்றி, வணக்கம்ங்க.